குட் மார்னிங். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது வந்து இயற்கை தரை சூழல். ஸோ நாங்க போடுற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கணுமாக இருந்தா எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டுமில்ல மற்ற எல்லாரும் தமிழ் மீடியம் படிக்கிற எல்லாருமே இந்த சேனல் மூலம் பயனடைஞ்சு கொள்ளணுங்கிறது தான் எங்களோட ஒரு பிரதான நோக்கம். இந்த சேனல்ல நாங்க உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டையும் அந்த எக்ஸ்பிளனேஷன் தரது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிறகு நாங்கள் உண்மைக்கு எக்ஸ்பிளனேஷனோட ஒவ்வொரு பந்தியிலையும் எங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதும் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படையலுங்கிறதையும் தான் நாங்கள் இன்னைக்கு மெயினாக சொல்லி கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு யூனிட்டும் முடிய நாங்கள் அதுக்குரிய கேள்விகள் நாங்கள் வந்து கேள்விகளும் விடைகளுமாக நாங்கள் மீண்டும் டிஸ்கஸ் பண்ணதுக்கு இருக்கிறோம். இதில் நாங்கள் இந்த சயின்ஸ் பாடம் கிரேட் 6 to 11 வரலாறும் அடுத்து ஐசிடியும் நாங்கள் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணதுக்கு நாங்கள் இதில் எக்ஸ்பிளனேஷன் தரத்துக்கும், அது போக உயர்தரத்தில் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயும் தரத்துக்கு கிரேட் 6, 11 தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் தரத்துக்கு இருக்கிறோம். அதோடைய ஐசிடியும் நாங்கள் தரத்துக்கு இருக்கிறோம். அதோடைய பயோசிஸ்டம் டெக்னாலஜியும் நாங்கள் வந்து இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொஞ்சம் விளக்கங்களை தாரத்துக்கு இருக்கிறோம். நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இதை வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமாக பயனடைந்து கொள்ளுங்க. நன்றி. ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இயற்கை தரை சூழல். இயற்கை தரை சூழலில் பல்வேறு வகையான காடுகள், புன்னிலங்கள் காணப்படுகின்றன. ஸோ எங்களோட இயற்கை தரை தொகுதி எடுத்தமாக இருந்தால் இதில் காணப்பட வேண்டியது மிக முக்கியமான விஷயம் 2 இருக்குது: காடுகளும் புல்நிலங்களும். ஸோ இது ரெண்டும் ஒரு கேள்வி இயலும். இயற்கை தரை சூழலை நாங்கள் எவ்வாறு பிரித்து கொள்ள இயலும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இதில் நாங்கள் சொல்லிக்கு போகிற ஒவ்வொரு இதுலேயும் வந்து நாங்கள் சில நேரம் இந்த விஷயங்கள் கேட்பாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணுங்கிறத நீங்கள் கேள்வி விடையாகவே நீங்கள் ஒரு புக்கில் எழுதி படித்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தாண்டி எந்த ஒரு கேள்வியும் அவங்க கேட்க போகிறதே இல்லை. அடுத்து நாங்கள் இன்னைக்கு எல்லாம் சமரியானதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் வித்தியாசமாக கேள்விகளும் கேட்கலாமுங்கிறதே நாங்கள் இங்கே சொல்லி கொண்டு போகிறோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கேள்விகளை எழுதி விடைகளையும் எழுதி பாடமாக்கி கொள்ள இயலும் உங்களுக்கும். ஸோ இதன் மூலம் அதிகமான மார்க்ஸ்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள இயலும் உங்களோட ஃபைனல் எக்ஸாமில். ஸோ முதலாவது பார்க்க போகிறது காடுகள். காடுகளில் இப்போ ஒவ்வொரு வகையாக சொல்லாங்க. முதலாவது வந்து சொல்லாங்க அயன மண்டல மலைக்காடு, ஈரவலய மலைக்காடுகள் என்று சொல்கிறாங்க. ஸோ இவை போதிய அளவு மழை வீழ்ச்சியும் சீரான வெப்பநிலையும் கொண்டது என்றும் பசுமையான காடுகளாகும். ஸோ இங்கே என்ன வேணுமானா அயன மண்டல காடுகளில் பிரதானமாக எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் மழை வீழ்ச்சியும் வெப்பநிலையையும் கொண்டு பிரிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இந்த அயன மண்டல காடுகள்ல அல்லது ஈரவலய காடுகள்ங்கிற 2 பேரும் ஒன்று தான். அவங்கள எதை வச்சு எப்படி சொல்லாங்கன்னு சொன்னீங்க, இன்னைக்கு இவங்களுக்கு போதுமான அளவு மழை வீழ்ச்சி மீக்கி, சீரான வெப்பநிலை மீக்கி, அதனால இங்க பசுமையான காடுகள் என்று சொல்றாங்க. இவை கடல் மட்டத்தில் இருந்து 900 மீட்டர் உயரம் வரையான பிரதேசங்களில் காணப்படுகின்றன. ஸோ அதில் அடுத்த பாயிண்ட் எங்களுக்கு தேவையானது இவை எங்கே காணப்படுகின்றது? கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர் உயரத்தில் தான் காணப்படுது. ஸோ இங்கே சீரான வெப்பநிலை இருக்கு, போதிய அளவு மழை இருக்குது, அடுத்தது பசுமையான காடுகள், அடுத்தது கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர் உயரத்தில் காணப்படுறது. மழை வீழ்ச்சி வருடம் பூராகவும் கிடைக்கின்றது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தோம்னா மழை வீழ்ச்சியை கன்சிடர் பண்ணோம்னா வருடம் பூராகவும் கிடைக்குது. அதனால தான் நீங்கள் இன்னைக்கு பசுமையான காடுகள் என்று சொல்கிறோம். சரியாக வருடம் ஒன்றிற்கு 2000 மில்லிமீட்டருக்கும் கூடிய மழை வீழ்ச்சியும். ஸோ இங்கே பார்த்தோம்னா 2000 மில்லிமீட்டருக்கு கூடிய அளவு, அதாவது 2 லிட்டர் இல்லையா சொல்லுவோம், 2 லிட்டருக்கு மேலாக வருடத்துக்கு இவங்க மழை வீழ்ச்சியை படுறதோட வெப்பநிலை 24 செல்சியஸ் to 35 செல்சியஸ் வரை வெப்பநிலையும் அதிக அளவு ஈரப்பதனும் கொண்ட காலநிலையை உடையவை. ஸோ இன்னைக்கு என்ன சொல்லாங்கன்னா, இப்போ இன்னைக்கு உங்களுக்கு மழை வீழ்ச்சி தேவை, அதோட உயரம் என்னன்னு தேவை, அதோட வெப்பநிலை என்னங்கிறது தேவை, அடுத்தது ஈரப்பதம் தேவை. இந்த 4 விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு தேவை. நீங்கள் விரும்பினா ஒரு சார்ட் ஒன்று போட்டு நீங்கள் ஒவ்வொரு காடு இதுக்கு பிறகும் நிரம்ப காடுகள் பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். ஒவ்வொரு
காட்டுடையும் சம்மரி ஒன்று நீங்கள் ஒரு சார்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு மூலம் ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கொள்ளையும் ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்ளையும் ஏலமாக இருக்கும். வருடம் முழுதும் மழையை பெறும். ஸோ அடுத்த இது விஷயம் என்னன்னா வருடம் முழுவதும் மழை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும். குறிப்பிடத்தக்க அளவு வறண்ட நிலை காணப்படுவது இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தோம்னா வறண்ட காலநிலை என்கிறது மிகவும் குறைவு. இதனால் இங்கு தாவரங்கள் நன்கு செழித்து வளரும். ஸோ இன்னைக்கு தேவையானது என்னன்னு சொன்னால் சீரான காடுங்கிறதும் அது கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர் உயரத்தில் இருக்கிறங்கிறதும் மழை வீழ்ச்சி வந்து 2000 மில்லிமீட்டருக்கு மேலேங்கிறதும் அடுத்தது வந்து டெம்பரேச்சர் வந்து 24-35ங்கிற விஷயம் தேவை. அதிக அளவு ஈரப்பதம் நீக்கிறதுங்கிறது தேவை. வறண்ட கால நிலை இல்லைங்கிறதும் தேவை. ரைட், இவ்வளவு விஷயங்களும் இந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது அயன மண்டல மழைக்காட்டில் பல்வேறு மட்டங்களில் அதாவது படைகொள்ளல் தாவரங்கள் அமைந்திருப்பதை காணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ கேட்கலாம், பின்வரும் காடுகளில் எந்த காடுகளில் வந்து படைகொள்ளல் அல்லது படைகளில் காணப்படும் தாவரங்கள் காணப்படும் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அயன மண்டல மழைக்காடுகளில் தான் படையாக சில பல மட்டங்களில் வந்து தாவரங்கள் வளர்ந்திருக்கிறத காணிடும். வெளிப்பாட்டு மேல்படையை அமைக்கும் உயரமான மரங்கள் 40 மீட்டர் to 45 மீட்டர் வரைக்கும் வளரும். இங்கனைக்கு வெளியில காணப்படுறாக மேல காணப்படுற தாவரங்கள் எடுத்தோம்னா அதோட உயரம் வந்து 40 மீட்டர்லேருந்து 45 மீட்டர் வரைக்கும் வளரும். சரி, இவை உச்சி பகுதியில் கிளைத்து காணப்படும். இதோட சிறப்பியல்பு என்னன்னு சொன்னா இந்த தாவரங்கள் வந்து தண்டு பகுதி நீண்டு கொண்டு போய் உச்சி பகுதியில தான் கிளை அரிக்கும். தண்டு பகுதி மிச்ச நீளமா இலைகளில் இல்லாம இருக்கும். ஆனா உச்சி பகுதியை பார்த்தோம்னா உச்சி பகுதிகள் தான் கிளைகள் காணப்படும். அதற்கு அடுத்த படையில் மரங்கள் தொடர்ச்சியாக காண்போம். அதுக்கு அடுத்த படை தாவரம் காணப்படும். இத்தாவரங்களின் வேர் தொகுதி நன்கு பறந்து வளர்ந்திருக்கும். இப்ப முதலாவது வெளிப்படை மேல் பகுதியில் இருக்கிற தாவரத்தை பத்தி பார்த்தேன். இவர் வந்து 40-45 மீட்டர் வரையில வளரும். அடுத்தது இவர் அடுத்த சிறப்பியல்பு என்னன்னு சொன்னா உச்சி பகுதிகள் தான் இவங்களோட கிளைகள் காணப்படும். இவங்க அடுத்தபடியா அடுத்த மட்டத்துல காணப்படுற தாவரத்தை எடுத்தோம்னு சொன்னா அடுத்த படையில காணப்படுறது இல்லாட்டி அடுத்த மட்டத்துல காணப்படுறது இவங்கள சிறப்பியல்பு என்னன்னு சொன்னா வேர் தொகுதி தான் நன்கு பறந்து காணப்படும். சரியா? அடுத்தது தாவரங்கள் அடர்த்தியாக வளர்வதனால் நிலத்திற்கு கிடைக்கும் சூரிய ஒளி மிக குறைவாக காணப்படும். ஸோ இந்த அயன மண்டல காடுகள்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னா நிலத்துல வாழ்ந்து கிடைக்கிற சூரிய ஒளியோட அளவு குறையும். ஏன்னு சொன்னா இவங்க படையாக இருக்கிறது மட்டும் இல்லாம ஆக மேல் படை வந்து மேலதான் கிளை விட்டு வைக்கிறதால சூரிய ஒளி உள்ளுக்கு வர அளவு வந்து குறைவாக இருக்கும். அதாவது நிலத்துக்கு கிடைக்கிற சூரிய ஒளியோட அளவு வந்து குறைவாக இருக்கும். இதனால் நிலத்தில் பூண்டுகள் மிக குறைவு. அதனால் என்ன நடக்க போகுதுன்னா நிலத்துல வளர பூண்டுகள்ல அளவு வந்து குறைவாக காணப்படும். ஏன்னு சொன்னா அதுல சூரிய ஒளி கிடைக்கிறது, நிலத்துக்கு கிடைக்கிற சூரிய ஒளியோட அளவு குறைவாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னா அயனமண்டல மழைக்காடுகள்ல அந்த பல மட்டங்கள தாவரங்கள் வளருது. அதனால சூரிய ஒளி உள்நோக்கி அந்த நிலத்துக்கு வந்து படுற அளவு வந்து குறையுது. இதற்கு அடுத்த படையில் மிக சிறிய மரங்கள் காணப்படும். இப்போ 3வது படையில் காணப்படுறது சிறிய மரங்கள் காணப்படும். முதலாவது நாங்க பார்த்தோம் மேல் படை, அது வந்து 40-45 மீட்டர் வரைக்கும் வளரும். அடுத்தது இதுல உச்சி தான் கிளைகளை கொண்டிருக்கும். 2வது படையை பார்த்தோம்னா அதுல வேர் தொகுதி நல்லா பறந்து காணப்படும். அடுத்தது இவங்க அடர்த்தியா வளர்றதால இதுல வந்து சூரியனுக்கு கிடைக்கிற சூரியன்ல இருந்து வர ஒளி சக்தி, அதாவது ஒளி வந்து நிலத்துல வர்ற அளவு குறையுது. அதனால இந்த வகையான காடுகள்ல வந்து நிலத்துல பூண்டுகள் என்கிற விஷயத்த கொஞ்சம் குறைவாகத்தான் காணலும், மிக குறைவாகத்தான் காணப்படும். அடுத்த படையை பார்த்த மனுஷன் இது 3வது மட்டத்தில் இருக்கிற தாவரங்க சிறிய மரங்கள் என்று சொல்றாங்க. ஒளியை பெறுவதற்காக உயர்ந்த மரங்களின் தண்டில் ஆதாரத்தை பெறும். கொடிகள், சிறிய ஏரிகள், மேலொட்டிகள் அதிக அளவில் காணப்படும்.
இதுக்கு இது என்ன நடக்குது, இந்த சிறிய மரங்கள் என்னென்று சொன்னா நடக்குது. இப்போ ஆல்ரெடி நாங்கள் பார்த்தோம், உயரமான தாவரங்கள் வந்து பறந்து காணப்படுறதால இன்னைக்கு நிலத்துக்கு கிடைக்கிற சூரிய ஒளி குறையுது. ஆகவே 2வது மட்டத்தில் இருக்கிறது நாங்கள் பார்த்தோம், அது பறந்து காணப்படுறதால நிலத்துக்கு கிடைக்கிற சூரிய ஒளி குறைவா இருக்கு. ஆகவே 3வது மட்டத்தில் இருக்கிற மரங்கள் எடுத்தமாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற சூரிய ஒளியோட அளவு வந்து குறையுது. ஸோ இவங்க என்ன செய்றாங்கன்னா, சூரிய ஒளியை பெறுறதுக்கு உயரமான மரங்கள்ல தண்டுல ஆதாரத்தை பெறுது. ஸோ ஆதாரத்தை பெறண்டா இவங்க 3வது லெவல்ல இருக்கிறார்கள். என்னண்டா கொடிகளாகவும் ஏரிகளாகவும் மேலொட்டிகளாகவும் காணப்படும். ஸோ இதனால என்ன வாங்கன்னா, அந்த உயரமான தாவரத்துல தண்டுல அவங்க சுத்தி சுத்தி மேலே ஏறி மேலே போயிட்டு அவங்க சூரிய ஒளியை பெற்றுக்கொள்ளுவாங்க. ரைட். இலங்கை சிங்கராஜா, கித்துல்கல, கன்னலிய போன்ற காடுகள் இவற்றுக்கு உதாரணமாகும். ஸோ இன்னைக்கு அயனமண்டல மலைக்காடுகள், ஈரவலய மலைக்காடுகளுக்கு உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இலங்கையை பொறுத்தளவுல 3 காடுகள் உதாரணமாக சொல்லலாம். கொண்ட சிங்கராஜா காடு, அடுத்தது கித்துல்கல காடு, கன்னலிய காடு. ரைட். இது 3 உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். நீங்கள் இப்போ இதை ஒரு கேள்வி எழுதிலும் இலங்கையில் காணப்படும் அயனமண்டல மலைக்காடுகளுக்கு உதாரணம் 3 தருக, அல்லது ஈரவலய காடுகளுக்கு உதாரணம் 3 தருகண்டா இது 3. ரைட். இப்போ நீங்களே உங்களுக்கு கேள்விகளை உருவாக்கி கொள்ளலாம். இப்போ கேள்வி விடையை படிக்கிறது மூலம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். எண்ணெய், ஆசனிப்பலா, நத்துன், காட்டுப்புன்னை, கீனான்னு சொல்லுவோம், காட்டாமணக்கு போன்ற பொருளாதார முக்கியமுள்ள மரங்கள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றன. ஸோ அயனமண்டல மலைக்காடுகளுக்கு உதாரணம் வந்து சிங்கராஜா, கித்துல்கல, கன்னலிய போன்ற காடுகள். இன்னைக்கு வளர்ற தாவரங்களை மெயினாக பார்த்தோம்னா எண்ணெய், ஆசனிப்பலா, நத்துன், அடுத்தது வந்து காட்டுப்புன்னை, அடுத்தது காட்டாமணக்கு போன்ற 5 வகையான பிரதான 5 வகையான தாவரங்களை உதாரணமாக சொல்லிக்கிறாங்க. இவங்க வந்து மிகவும் பொருளாதாரத்தில் முக்கியம் வாய்ந்த மரங்களாக காணப்படுகிறது. மண்ணின் மேற்புறமாக உட்காத இலைகள் பல படைகளாக காணப்படும். ஸோ இன்னைக்கு என்ன செய்யணும்னா, இலைகள் வந்து பழுத்து வயதான இலைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் காஞ்சி நிலத்தில் உழுவுறதால இன்னைக்கு அந்த இலைகள்ல படைகள், உட்காத இலைகள்ல படைகள் மிச்சம் அதிகமாக காணப்படும் என்று சொல்றாங்க. இன்னைக்கு உள்நாட்டு இனங்களும் நீண்ட காலமாக கூர்ப்படைந்த பழமையான தாவர விலங்கு இனங்களும் அயனமண்டல மலைக்காடுகளில் காணப்படுவதால் இவற்றில் பரந்த உயிர் பல்வகை காணப்படுகின்றது. இந்த பாடத்தை நாங்கள் என்னென்று சொல்ல முடிச்சுன்னா, கிரேட் 8 முதல்ல அது பாடம் வந்து எங்களோட சூழலை அந்த விஞ்ஞான ரீதியாக நோக்குறது. அப்போ இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, அயனமண்டல மலைக்காடுகளை பார்த்தோம்னா இன்னைக்கு உள்நாட்டு இனங்கள் என்று சொன்னால் எங்களோட ஸ்ரீலங்காக்கே தனித்துவமான, வேறு எந்த ஒரு இடத்துலையும் காணப்படாத, வேறு எந்த ஒரு நாட்டிலையும் காணப்படாத, ஸ்ரீலங்காவில் மட்டும் காணப்படுற தாவர விலங்குகளுக்கு நாங்கள் உள்நாட்டு இனங்கள் என்று சொல்லுவோம். ரைட்டா. உள்நாட்டு இனங்கள் அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் காணப்படுறது அந்த நாட்டுக்குரிய உள்நாட்டு இனங்கள். ரைட்டா. அதே இப்போ இன்னைக்கு இருக்கும் ஸ்ரீலங்காவில் காணப்படுற, ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமே உரித்தான, வேறு எங்கேயுமே காணப்படாத தாவரங்கள் காணப்படுது. அது நாங்கள் உள்நாட்டு இனங்கள் என்று சொல்லுவோம். அதே நேரம் நீண்ட காலமாக கூர்ப்படைந்த மிகவும் பழமையான தாவர விலங்குகள் வந்து அயனமண்டல மலைக்காடுகளில் காணப்படுறதால இன்னைக்கு பார்த்தோம்னா உயிர் பல்வகைமையை யோசிச்சோம்னா மிகவும் அதிக அளவாக காணப்படும். ஏன்னு சொன்ன அடுத்த காரணம், போதுமான அளவு மழை வீழ்ச்சி இருக்கு, நீர் வெப்பநிலை இருக்கு, ஈரப்பதம் இருக்கு, இவ்வளவும் இருக்கிறதால அதோட அதுகள் வந்து தாவர விலங்குகளுக்கு மிகவும் உகந்த ஒரு சூழலாக காணப்படுது. அதால உயிர் பல்வகைமை அதிகமாகவும் காணப்படுது. இங்குள்ள விலங்குகளும் தாவரங்களும் பூச்சிகளும் உட்பட அங்கிகள் அதிக உயிர் பல்வகைமையை காட்டுது. இங்கே தாவரம் மட்டுமில்லை, தாவரம், விலங்கு, பூச்சி, நுண்ணங்கிகள் எல்லாமே அதிக அளவு பல்வகைமையை காணப்படுகிறது. ரைட். பல்வகைமைங்கிறது வந்து மிகவும் வித்தியாசமான இனங்கள். ஒரு பூச்சி இனம் எடுத்து அதிலேயே வித்தியாசமான இனங்கள் காணப்பட இயலும். அதுதான் பல்வகைமைங்கிற. ரைட். அங்கிகளின் பரம்பரை அலகுகளை பாதுகாக்கின்ற மரபணு தொகுதியை அயனமண்டல காடுகள் காணப்படும். அங்கிகளின் பரம்பரை அலகுகளை பாதுகாக்கின்ற
மரபணு தொகுதியாக அயனமண்டல மழைக்காடுகள் காணப்படுகின்றன. என்னண்டா இங்க இது சொல்லுங்க. இப்போ நாங்கள் பார்த்தோம் கூர்ப்படைந்த தாவரங்கள் எல்லாம் காணப்படுது, அதாவது அங்கிகள் காணப்படுதுன்னு சொன்னோம். ஸோ இந்த அயனமண்டல மழைக்காடுகளில் மிக முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால், உதாரணம் ஒரு அங்கி எடுத்தோம்னா அது தாவரமாக கேளும், விலங்குகளாய் கேளும், அல்லது பூச்சிகளாய் கேளும், அல்லது நுண்ணங்கிகளையும் இவங்களில் இருக்கிற பரம்பரை அழகு, அதாவது பரம்பரையாக இருக்கிற சில இயல்புகளை பாதுகாக்கின்ற ஒரு தொகுதியாகத்தான் இங்க இன்னைக்கு அயனமண்டல மழைக்காடுகள் காணப்படுகின்றது. ஸோ அயனமண்டல மழைக்காடுகள் கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர் கூடிய உயரமான இடங்களில் காணப்படும் காடுகள் அயனமண்டல மழைக்காடுகள் எனப்படும். ஸோ இன்னைக்கு இந்த டெஃபினிஷன் ஒன்று. அயனமண்டல மழைக்காடுகள் என்றால் என்னன்னா, மழைக்காடுகளை முதலாவது பிரிக்கிறாங்க. கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறத வச்சுதான் காடுகளை விரிக்கிறாங்க. அதுல முதலாவது அயனமண்டல மழைக்காடு. இது கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர் உயரத்துல காணப்படும். அதுக்கு அல்லது 900 மீட்டர் உயரம் இல்லாட்டி அதை விட கூட உயரத்திலிருந்து காணப்படுறாக்கள் தான் நாங்க சொல்ற அயனமண்டல மழைக்காடுகள். இங்கு வருடாந்த மழை வீழ்ச்சி 4000 மில்லிமீட்டர் ஆகும். சரி, அடுத்த இதுல நீங்க ஒரு டாபிக் போட்டு எழுதியும் அயனமண்டல மழைக்காடுகள்ல 4000 மில்லிமீட்டர், சராசரி வெப்பநிலை 20 தொடக்கம் 24 செல்சியஸ், அதிக அளவு காற்றோட்டம் காணப்படும். இப்போ நீங்கள் அடுத்த டேபிள் ஒன்று போடையிலும் இல்லாட்டி ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணின டேபிள் அடுத்த இது அயனமண்டல மழைக்காடு. இதில் மழை வீழ்ச்சி எவ்வளவு, வெப்பநிலை எவ்வளவு, காற்றோட்டம் எவ்வளவுங்கிறத நீங்கள் சொல்லலாம். ரைட். பெரும்பாலான தாவரங்கள் உயரம் குறைந்தவை, ஒரு படையில் விதானம் அவை காணப்படும். ஆனால் இதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஈரவலய காடுகளில் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே தாவரங்கள் படைகள் வேற மட்டங்களில் காணப்படும். ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு படையில தான் ஒரே உயரத்திலான எல்லா தாவரங்களும் காணப்படும். ஆனால் இவங்களோட மழை வீழ்ச்சி சொல்லிக்கிறாங்க, வெப்பநிலை சொல்லிக்காங்க, காற்றோட்டம் சொல்லிக்கிறாங்க, அடுத்தது தாவர பரம்பல் சொல்லிக்காங்க. ஈரவலய காடுகளோட ஒப்பிடக்குள்ள இன்னைக்கு உயரம் குறைந்தவையா இருக்கும் தாவரங்கள். அடுத்து ஒரு படையில காணப்படும். அதுக்கு நாங்க சொல்ல விதானம் என்று சொல்லுவோம். ரைட். இந்த விதானம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது மரங்களின் உச்சிகள் தட்டையானவை. ஸோ இன்னைக்கு அடுத்த இயல்பு சொல்லுவாங்க. இங்கே வளர்ற தாவரங்களை இயல்பு ஒன்று விதானமாக காணப்படும். மற்ற மரங்களின் உச்சிகள் தட்டையாக காணப்படும். இலைகள் சிறியவை, தண்டுகள் முறுகல் அடைந்திருக்கும். ஸோ இன்னைக்கு தாவரங்கள்ல சிறப்பியல்பு சொல்லலாங்க. ஸோ அயனமண்டல மழைக்காடுகளோ தாவரங்களுக்கு இயல்பு என்னன்னு கேட்டால் ஒரு படையாக அல்லது விதானமாக காணப்படும். ரெண்டாவது மர உச்சிகள் தட்டையானதாக காணப்படும். இலைகள் சிறியவையாக காணப்படும். மூணாவது நாலாவது தண்டுகள் முறுகல் அடைந்திருக்கும். இந்த 4 இயல்பும் தான் அயனமண்டல மழைக்காடுகள்ல காணப்படுற தாவரங்கள இயல்புகள். இலங்கையில் பீதுருதாலகாலை, சிவநெளி பாதமலை, ஹட்டன் சமவெளி, நக்கில்ஸ் மலைத்தொடர் போன்றவற்றில் உள்ள காடுகள் மழைக்காடுகளுக்கு உதாரணமாகும். ஸோ இதுதான் மழைக்காடுகளுக்கு உதாரணமான 4 விஷயம். ஸோ இதுல நீங்க இந்த கல்வி எழுதிக் கொள்ளையில் மிக முக்கியமா தேவைப்படும். பெரும்பாலான மழைக்காடுகள் நீரூற்றுக்களை கொண்ட ஆறுகளின் நீரேந்து பிரதேசங்களாக காணப்படுகிறது. ஸோ இங்க நீங்க பார்த்தோம்னா மழைக்காடுகளை பார்த்தோம்னா இவங்க நீரூற்றுகள் கொண்ட ஆறுகளுக்கு தானே, ஆறுகள்ல நீர், அதாவது நீர் தேங்கி இருக்கிற பகுதிகளில் தான் இந்த காடுகள் காணப்படும். ஆகவே இக்காடுகளை பாதுகாப்பது எமது கடமையாகும். ஸோ இன்னைக்கு நாங்கள் இந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்குரிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். இங்கு காட்டுச்சப்பு, வெரலு, நாவல், காட்டுப்புன்னை போன்ற தாவரங்கள் அதிகமாக காணப்படும். ஸோ இன்னைக்கு உதாரணம் சொல்லிக்காங்க. இந்த வகையான காடுகளில் காணப்படுற மரங்களுக்கு உதாரணம் சொல்லிக்கிறாங்க. காட்டுச்சப்பு, வெரலு, நாவல், காட்டுப்புன்னை போன்ற தாவரங்கள் தான் இந்த பகுதியில் காணப்படுற தாவரங்களுக்கு உதாரணம். அதிக ஈரலிப்பு காரணமாக மரத்தண்டுகள் ஈரமாக காணப்படும். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் காற்றோட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கணும். ஸோ அதனால ஈரப்பதன் கூடியா இருக்கும். அதனால தண்டுகள் எப்பவுமே மரத்தோட தண்டுகள் ஈரமாக தான் காணப்படும். தாவர தண்டுகளில் மேலொட்டிகள் தாவரங்களும் இலை கண்களும்
பாசிகளும் காணப்படும். ஸோ எப்பவுமே ஈரப்பதனா இருக்கிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா தாவர தண்டை அடுத்த இந்த இதுல மேலொட்டி தாவரங்களும் இலைக்கண்களும் பாசிகளும் வந்து எப்பவுமே காணப்பட்டு கொண்டிருக்கும். சில விசேட குரங்கினங்கள், மர அணில்கள், மரை நகருயிர்கள், ஓணான் வகைகள், பல்வேறு பறவைகள் என்பனவும் இக்காட்டில் காணப்படுகின்றன. ஸோ இன்னைக்கு காணப்படுற விலங்குகள் பற்றி இன்னைக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயமும் உங்களுக்கு தேவை. உங்களுக்கும் விரும்பினா நீங்கள் இதுக்கு ஒரு டேபிள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எழுதி கொள்ளையிலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கம்பேர் பண்ணி ஏனைய காடுகளோட ஒப்பிட்டு சொல்லுது என்னென்ன உதாரணம் என்ன காடுகளுக்கு அயனமண்டல மழைக்காடுகளுக்கு உதாரணம் என்ன மழைக்காடுகளுக்கு உதாரணம் என்ன அதில் டெம்பரேச்சர் என்ன அதில் மழை வீழ்ச்சி என்ன அதில் காற்றோட்டம் அல்லது ஈரப்பதம் என்ன அதில் இருக்கிற தாவரங்களுக்கு உதாரணம் என்ன விலங்குகளுக்கு உதாரணம் என்னங்கிறதான் இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. ரைட், அடுத்த தாவரத்தை சொல்றாங்க உலர் வலய காடுகள், அயனமண்டல என்றும் பசுமையான உடல் கலப்பு காடுகள். ஸோ இன்னைக்கு இந்த ஒவ்வொரு காடுகளை பற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 பேர் கொடுக்குறாங்க. கட்டாயம் 2 பேரும் ஞாபகம் வைக்கணும். உதாரணமாக உலர் வலய காடுகள் சொல்லி நீங்கள் பாடமாக்கினீங்கன்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு கேள்வியாக அயனமண்டல என்றும் பசுமையான உலர்கலப்பு காடுகள் பற்றி என்று சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட், அயனமண்டல என்றும் பசுமையான உலர்கலப்பு காடுங்கிறது உலர் வலய காடுகள் தானுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ படிக்கக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், இவை அயனமண்டல பருவக்காற்று காடுகள் என்றும் அழைக்கப்படும். ஸோ இவர் அடுத்த பேர் என்னன்னு சொன்னால் அயனமண்டல பருவக்காற்று காடுகள். ரைட், உலர் வலயத்தின் அதிக வறட்சியற்ற பிரதேசங்களில் இக்காடுகள் காணப்படுகிறது. உலர் வலயத்தில் தான் காணப்படுகிறது. ஆனாலும் இவைய காணப்படுற எங்கன்னு சொன்னால் வறட்சியற்ற பிரதேசத்தில் காணப்படுது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளும். உலர் வலயத்தை நாங்கள் 2 பகுதியை 2 இதாக பிரிக்கலும். 1 வறட்சியற்ற பிரதேசம், வறட்சி உள்ள பிரதேசம் மட்டும் பிரிக்கலுமா? ரைட் ரைட், இது இந்த பாயிண்ட்லேருந்து எங்களுக்கு அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலுங்கிறது எங்களுக்கு உலகம். ஸோ இந்த வகையான இந்த அயனமண்டல பருவக்காற்று காடுகள் வந்து உலர் வலயத்தில் தான் காணப்படுகிறது. அது நாங்கள் ஆல்ரெடி 2 பிரிக்கலாம்னு சொன்னால் வறட்சியற்ற பிரதேசம், வறட்சி உள்ள பிரதேசம். இந்த காடுகள் காணப்படுறது வறட்சியற்ற பிரதேசத்தில். வெப்பநிலையை பார்த்தோம்னு சொன்னால் 30°C விட உயர்வானது. ஸோ சராசரி ஆண்டு மழை வீழ்ச்சி 1200 மில்லிமீட்டர் தொடக்கம் 1900. ரைட், அடுத்தது எனக்கு இன்னொரு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். வந்து மழை வீழ்ச்சி என்று சொல்லி எழுதுறத விட சராசரி ஆண்டு மழை வீழ்ச்சிங்கிறது தான் சரியானபடியாக இருக்கும். மழை வீழ்ச்சி என்று சொல்லி 1200 தொடக்கம் 1900 மில்லிமீட்டர் எழுதுறத விட உண்மைக்குமே இன்னைக்கு சரியான ஆன்சர் என்னன்னு சொன்னால் சராசரி ஆண்டு மழை வீழ்ச்சி என்று சொல்லி அந்த சொல்லித்தான் உண்மைக்குமே சரியானபடியாக இருக்கும். மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை நிலவும் வறட்சியான காலநிலைக்கு ஈடு கொடுக்கக்கூடியவாறு என்றும் பசுமையான தாவரங்களும் சில இலையுதிர் தாவரங்களும் இக்காடுகளில் காணப்படும். ஸோ இன்னைக்கு என்ன சொல்லாங்கன்னா மே தொடக்கம் செப்டம்பர் பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவில் கடும் வெப்பநிலையாக காணப்படும். இந்த வெப்பநிலை வறட்சியான காலமாக காணப்படும். இந்த வறட்சியான காலநிலைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு பசுமையான தாவரங்கள் அந்த காலங்களிலும் காணப்படுது. அதே நேரம் சில இலையுதிர் தாவரங்களும் இந்த காடுகளில் காணப்படுகிறது. ரைட் ரைட், அது தடித்த கட்டையுடன் கூடிய அழுத்தமற்ற தண்டுகள் ஆழமாக பறந்து செல்லும் வேர்களும் இத்தாவரங்களின் சிறப்பியல்பாகும். அடுத்து இந்த தாவரங்களை சிறப்பியல்பை பார்த்தமாக இருந்தால் இவங்களோட வந்து தண்டு அழுத்தமாக இருந்தால் அதுக்கு தடித்த பட்டை இருக்கக்கூடியதாகவும் அழுத்தமற்றதாக இருக்கும். பட்டையில் 2 இயல்பு சொல்றாங்க. ஒன்று தடித்த பட்டை, தண்டுட 2 தன்மையை சொல்றாங்க. ஒன்று தடித்த பட்டையும் அழுத்தமற்றதும். அடுத்தது வேரை பற்றி சொல்லாங்க, ஆழமாக பறந்து செல்லும் வேர் என்று சொல்றாங்க. சரியா, அப்போ இதுல இந்த 2 விஷயம் சொல்லாங்க. தண்டுட இயல்பு என்னன்னு சொல்லாங்க, அடுத்தது வேற இயல்பு என்னன்னு சொல்றாங்க. மரங்களுக்கு இடையே அதிக இடைவெளி காணப்படுவதனால் காடுகள் இருண்டிருக்க மாட்டாது. ஆல்ரெடி நாங்கள் பார்த்த காடுகளை பற்றி பார்த்தோமா இருந்தால் அவங்க வந்து அடர்த்தியாக காணப்படுறதால சூரிய ஒளி வந்து நிலத்துக்கு படுற அளவு குறைவாய்க்கும். ஆனால் இந்த காடுகளை பார்த்தோமா இருந்தால்
இவங்கள்ல என்ன பிரச்சனை உண்டு, இவங்கள்ல இருக்கிற சிறப்பியல்பு என்னன்னா காடுகள்ல வந்து தாவரங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் காணப்படும். அதனால என்னன்னு சொன்னா இந்த காடுகள் வந்து இருண்டு இருக்காது. அதாவது சூரிய ஒளி நிலத்துக்கு படுற அளவு ஏன் இதுக்கு முதல்ல நாங்க படிச்ச காடுகளோட ஒப்பிடக்கூட இன்னைக்கு இருக்கும். அதால அந்த இருட்டுத்தன்மையான ஒரு காடா இருக்க முடியாது. இது இருக்காது. இதுல காணப்படுற தாவரங்களுக்கு உதாரணம் பார்த்தோம்னா வீரை, பாலை, முதிரை, கருங்காலி, சவண்டலை, வேம்பு, மஞ்சள் கடம்பு, காட்டாமணக்கு போன்ற தாவரங்கள் அதிகமாக காணப்படும். ஸோ இன்னைக்கு காடுகளுக்கு இல்லை காணப்படுற தாவரங்கள் யாதுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து காட்டாமணக்கு எடுத்தோம்னு சொன்னா இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு காடுகள் வகையெல்லாம் பார்த்தோம் அந்த எங்க காணப்படுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், காட்டாமணக்கு காணப்படும் காடுகள் எவை? ரைட், அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் எழுதுங்க. ரைட், அடுத்தது இதனால் இக்காடுகள் அரிமர வர்த்தகர்களின் இலக்காக மிகுந்தது. ஸோ இன்னைக்கு என்னென்று கேட்ட மனுஷன்னா இன்னைக்கு பாலை, வீரை, முதிரை போன்ற உறுதியான மரங்கள் காணப்படுறதால இது வந்து அந்த தளகாட வர்த்தகர்களுக்கு வந்து மிகவும் இலக்கான காடாக காணப்படும். ஏன்னு சொன்னா முதிரை, வீரை, பாலைகள்ல இருந்து தான் நிரம்ப இந்த தளபாடங்கள் மனிதர்கள் பயன்படுத்துகிற தளபாடம் செய்யறதால இந்த தளபாட வர்த்தகம் செய்யறவங்களுக்கு இந்த காடை தான் இலக்கா வைத்து கொண்டிருக்கிறாங்க. இதனால இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இங்க காணப்படுற தாவரங்களை அறுத்து அவங்க தமக்கு தேவையான தளவாடங்கள் செய்வதற்கு பயன்படுத்துறாங்க. எனவே இவற்றை பாதுகாக்க கடுமையான சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும். ஸோ இன்னைக்கு என்ன செய்யும், இந்த தாவரங்களை அவங்க மனிதர்கள் பயன்படுத்துறதால தாவரத்தின் அளவு குறையும். தாவரத்தின் அளவு குறையக்குள்ள என்ன நடக்கும், இந்த காடுகளில் இருக்கிற பல்வகையுமே வந்து குறைய போகும். ஸோ இதுக்கு நாங்கள் எங்களோட அரசாங்கம் வந்து மிக கடுமையான சட்டங்களை பின்பற்றி தான் இந்த காட்டில் காணப்படுற தாவரங்களை அறுப்பதற்கு தடை உத்தரவு விதிக்கும். விலங்குகளான சிறுத்தை, முயல், கரடி, குரங்கினங்கள், அணில், மர அணில், யானை போன்றவையும் இங்கு வாழ்கின்றன. ஸோ இந்த காடுல காணப்படுற விலங்கினங்களுக்கு உதாரணம் தந்திக்கிறாங்க. ஸோ உங்களோட டேபிள்ல இப்போ இந்த காட்டு பேர் எழுதி நீங்க என்ன செய்யணும், நீங்க காணப்படுற தாவரம் என்ன, தாவரங்களுக்கு உதாரணம் என்ன, விலங்குகளுக்கு உதாரணம் என்ன, அடுத்தது இதுல காணப்படுற டெம்பரேச்சர் என்ன, இதுல காணப்படுற மழை வீழ்ச்சி என்ன என்று சொல்லி நீங்க ஒரு டேபிள் ஒன்று ப்ரிப்பேர் பண்றது ஓகே, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறது. இக்காடுகள் யானைகளுக்கு சிறந்த வாழ்விடத்தை வழங்குகின்றன. ஸோ இன்னைக்கு பெரும்பாலும் யானைகள் சிறப்பியல்பா வாழ்றதுக்குரிய ஒரு சூழல் தான் இந்த காட்டில் காணப்படுது. ஸோ அதனால என்ன நடக்குது, உதாரணம் இது அனுராதபுரம், பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களிலும் வடக்கு பிரதேசங்களிலும் இக்காடுகள் காணப்படுகின்றன. ஸோ அநேகமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து எங்களோட ஊர் பகுதிகளுக்குள்ள வந்து ஊடுகளை உடைச்சு மனுஷனை தாக்கினு சொல்லாதெல்லாம் நீங்கள் அவதானிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்திகளில் இந்த அனுராதபுரம், பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்கள்ல தான் காணப்படுது. ஏன் இப்போ உங்களுக்கு இதுல இருந்து ஏன் இந்த பிரதேசத்துல யானைகள் ஊருக்குள்ள வைத்து வீடுகள் உடைக்குது, மனுஷனோட தாக்குதுங்கிறது இப்போ உங்களுக்கு வழங்கி ஏன்னு சொன்னா இந்த காடுகள்ல வர்த்தகர்கள் மெயினா இதுல இருக்கிற தாவரங்களை டார்கெட் பண்றாங்க. டார்கெட் பண்ணக்குள்ள அதை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகக்குள்ள என்ன நடக்க போகுது, யானைகளுக்கு மட்டுமில்லை ஏனைய விலங்குகளுக்கும் இது வந்து முக்கியமா யானைக்கு வந்து உண்மைக்குமே வாழிடம் வந்து இல்லாம ஆகுது. இல்லாம ஆகக்குள்ள என்ன செய்யும், அது ஊருக்குள்ள வரும். ரைட், முட்புதர்களும் பற்றைகளும் இலங்கையின் வறண்ட கால நிலையில் உள்ள பிரதேசங்கள் ஆன வடமேல் மற்றும் தென்மேற்கு பிரதேசங்களில் இத்தகைய காடுகள் காணப்படும். ஸோ இங்க என்ன சொல்லாங்கன்னா அடுத்த காடுகளை பத்தி சொல்லாங்க. வறண்ட கால நிலை பிரதேசங்கள்ல காணப்படுறது இது முட்களும் புதர்களும். ஸோ இதை இலங்கையை பொறுத்தளவு எங்க காணப்படுறாங்கன்னு சொன்னா வடமேல் மற்றும் தென்மேற்கு பிரதேசங்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். புற்களும் பற்றைகளும் இடைகள் எந்த பிரதேசத்தில் காணப்படுதுன்னா வடமேல் பிரதேசங்கள்லையும் தென்மேற்கு பிரதேசங்களிலும். இத்தகைய காடுகள் வருடத்தில் 6 மாதங்களுக்கு மேலாக வறட்சியான காலநிலை காணப்படும். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த காடுகளில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு வருஷத்துல 12 மாதங்களுக்கு இந்த 12 மாசத்துல 6 மாதம்
வந்து வறட்சியான காலநிலை காணப்படும். 6 மாசம்தான் மழை வீழ்ச்சி, வெப்பநிலை சரியான மழை வீழ்ச்சி, வெப்பநிலையும் உள்ள காலநிலையா காணப்படும். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா வெப்பநிலை வந்து 34°C விட அதிகமாக காணப்படும். ஸோ வெப்பநிலை நார்மலாகவே கூடையா இருக்குது. வருடாந்த மழை வீழ்ச்சியை பார்த்தோம்னா 1250 மில்லிலிட்டருக்கும் குறைவாக காணப்படுகின்றது. ஸோ மே டு செப்டம்பர் வரை நீண்ட கோடை காலம் இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கிற புட்களுக்கும் பற்றைகளுக்கும் உட்புதர்களுக்கும் பற்றைகளுக்கும் எந்த பிரதேசத்தில் காணப்படும் இலங்கையில வடமேலன் தென்மேற்கு பாதிகளில் 6 மாசங்கள் வந்து வறண்ட காலநிலை காணப்படும். டெம்பரேச்சர் 34°க்கும் கூடவா காணப்படும். மழை வீழ்ச்சி கிட்டத்தட்ட சராசரி ஆண்டு மழை வீழ்ச்சி 1250 மில்லிமீட்டராக காணப்படும். அடுத்தது மே டு செப்டம்பர் எடுத்தமாக இருந்தால் மிக நீண்ட கோடை காலமாக இருக்கும். இக்காடுகளில் மணல் கலந்த உலர்ந்த மண் காணப்படும். ஸோ இன்னைக்கு என்னென்னா இந்த காடுகளை பார்த்தமாக இருந்தால் இதுக்கு முதல் நாங்கள் படித்த காடுகள் சில பார்த்தோம்னு சொன்னால் இலை உதிர்ந்து உக்கல்கள் பல படைகளாக தடித்த படைகளாக காணப்படும் என்று ஒரு காட்டில் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்கே மண் கலந்த உலர்ந்த மண் தான் காணப்படுகிறது. ரைட். வளிமண்டலத்தின் ஈரப்பதம் குறைவாக காணப்படும். என்ற வெப்பநிலை கூறத்தால் ஈரப்பதம் குறைஞ்சி காணப்படுறது. சூரிய வெப்பம் அதிகமாக காணப்படும். இங்கே இப்போ எந்த வெப்பநிலை கூடங்கத்தால் சூரிய வெப்பம் அதிகமாக காணப்படும். இத்தகைய சூழ்நிலைமைகளுக்கு ஈடுகொடுக்கக்கூடியவாறு இங்குள்ள தாவரங்கள் இசைவடைஞ்சிக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கிற தாவரம் வந்து இன்னைக்கு உலர்தன்மை கூடியாரி உலர்ந்த மண்ணா இருக்குது. வளிமண்டலத்தில் ஈரப்பதம் குறைவாகிறது, அதிக வெப்பநிலை ஆகிது. அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு இதுக்கேற்ற மாதிரி இதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில தான் இங்கே இருக்கிற தாவரங்கள் வளரக்கூடும் இருக்கும். ரைட். இங்கே காணப்படுற காடுகளுக்கு சிறப்பியல்பு என்னன்னு சொன்னால் இங்கே இருக்கிற தாவரங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் பார்த்தோம். முட்புதர்களும் புற்றறைகள் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் முட்புதர்களை தாவரங்களில் இந்த தாவரம் முட்கள் காணப்படும். இலைகள் சிறிதாகவும் எண்ணிக்கையில் குறைவாகவும் காணப்படும். இலைகள் சதைப்பற்றுள்ளதாக இருக்கும். தண்டில் நீர் சேமிக்கப்பட்டிருக்கும். சில தாவரங்களின் தண்டுகள் ஒளித்தொகுப்பை செய்யும். தண்டிலும் இலைகளிலும் பால் காணப்படும். இலைகளின் மேற்பரப்பு பளபளப்பானது. இதையெல்லாம் என்ன இதில் பாருங்க, தண்டுகளில் முட்கள் காணப்படுமாக இருந்தால் இதுவும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்றதுக்குரிய ஒரு இசைப்பாக்கம் தான் தண்டுகளில் முட்கள் காணப்படுறது. இது நீங்கள் பின்னுக்கு வர இதில் பாடங்களில் நீங்கள் படிப்பீங்க. தாவரங்களில் முட்கள் காணப்படுறது ஏனுங்கிறதுக்கு. அடுத்தது இங்கே பார்த்த மனுஷன் அதிக அளவு வெப்பநிலை, ஈரப்பதம் இல்லை, மழை வீழ்ச்சி குறைவு. அதனால் என்ன செய்யுமாட்டா இலைகள் வந்து சிறியவையாக காணப்படும். என்ன சொன்ன ஆவியுறுப்பு மூலம் நீர் வெளியேற்றப்படும்ங்கிறதால இலைகள் வந்து சிறியதாகத்தான் காணப்படும். அடுத்த எண்ணிக்கையும் குறைவாக காணப்படும். அடுத்தது இலைகள் சாற்றப்பட்டுள்ளதாக காணப்படும். இதுவும் வந்து ஒரு அந்த பல்வகைமை அதாவது சூழலுக்கு இசைவாக்கம் அடைந்த ஒரு இயல்பு தான் இலைகள் வந்து சாற்றப்பட்டுள்ளதாக காணப்படுறது. அடுத்தது தண்டில் நீர் சேமிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு அந்த அதிக அளவு வெப்பநிலைங்கிறதால இன்னைக்கு தண்டிலையும் நீர் சேமிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு அடுத்த இதனுடைய இலைகள் அளவு குறைவாக எண்ணிக்கை குறைவாக அமைக்கிறதால இந்த சில தாவரங்கள்ல வந்து தண்டுகளும் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்தது தண்டிலும் இலைகளிலும் பால் என்கிற ஒரு அமைப்பு காணப்படும். இதுவும் வந்து சூழலுக்கு அந்த ஏற்ற அந்த தன்னை பாதுகாத்து கொள்ளத்துக்குரிய ஒரு சிறப்பியல்பு தான் இந்த தண்டுகளையும் இலைகளையும் பால் காணப்படுறது. அடுத்தது வந்து இலைகளின் மேற்பரப்பு வந்து பளபளப்பாக காணப்படுறது. இதுவும் வந்து ஆவியுறுப்பு. என்ன வெப்பநிலை கூட நீர் தாவரத்திலிருந்து நீர் வெளியேற்றப்படும். அந்த நீர் வெளியேற்றத்துக்குரிய அளவை குறைக்கிறதுக்குரிய ஒரு இயல்பு தான் வந்து இலைகள் மேற்பரப்பு வந்து பளபளப்பாக காணப்படுறது. அடுத்து இங்கே காணப்படுறது வந்து ஈச்சைக்கு நான் இன்னொரு பேர் சொல்லுவோம் ஈந்து என்று சொல்லி. இந்த சதுரக்கள்ளி, கள்ளி, திருக்கள்ளி, அலரி, சதைகரைச்சான், நாகதாளி, கூனட்புலி ஆகிய இக்காடுகளில் பரவலாக காணப்படும் தாவரங்கள் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு தெரியணும் இந்த வகையான காடுகளில் காணப்படுற, அதாவது புட்புதர் காடுகளில் காணப்படுற தாவரங்களுக்கு உதாரணம்.
ரைட். அதே நேரம் அந்த தாவரங்கள் இந்த சூழலுக்கு இசைவாக்கம் அடைஞ்சு காணப்படுறதுக்கு அந்த தாவரத்தில் காணப்படுற இயல்புகள் என்னென்று நாங்கள் இதுக்கு முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டே. பரப்பு வளவளக்காய் இருக்கிறது, இலை தண்டுகளில் பால் சுரக்கிறது, இலை சிறியதாக எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறது. அடுத்தது இலையை சதைப்பற்றாக காணப்படுறது. இதுகளெல்லாம் அந்த சூழலுக்கு தாவரங்கள் அந்த சூழல்ல அந்த வறண்ட சூழலை தப்பி பிழைக்கிறதுக்கு அந்த தாவரங்கள் கொண்டுள்ள இசைவாக்கம் தான் அது. ரைட். அடுத்தது பாலை வீரை போன்ற மரங்களும் விடத்தல் அடம்பன் போன்ற கொடிகளும் காணப்படும். அது மட்டும் இல்லைங்க, பாலை வீரை மரங்களும் காணப்படும். ஸோ இதுவும் வெப்பநிலைகளுக்கும் உயர் வெப்பநிலைக்கும் குறைந்த மழை வீழ்ச்சிக்கும் இயல்பாக்கம் அடைந்து காணப்படுது. இங்கே காணப்படுற பாலை மரம் வீரை மரம். ரைட். இது எங்கே காணப்படுமாக இருந்தால் மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அம்மாந்தோட்டை போன்ற பிரதேசங்களில் இத்தகைய காடுகள் காணப்படும். நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், வட மேலன் தென்மேற்கு பகுதிகளில் தான் இந்த காடுகள் காணப்படும் என்று சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கு உதாரணம் மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அம்மாந்தோட்டை. வில்பத்து, உருகுணு, புத்தளை போன்ற சரணாலயங்கள், மடு, சுண்டிக்குளம், மதுனாகல, வீரவில போன்ற ஒதுக்கப்பட்ட இடங்கள் ஆகியவற்றில் இதற்கு உதாரணங்களாக காட்டலாம். ரைட். அடுத்த உதாரணங்கள் சொல்லலாம். வில்பத்து, உருகுணு, புத்தளை போன்ற சரணாலயங்கள் இப்போ உங்களுக்கு 3 தெரியும். என்னென்னா வில்பத்து, உருகுணு, புத்தளைங்கிறதும், மடு, சுண்டிக்குளம், மதுனாகல, வீரகல போன்ற ஒதுக்கப்பட்ட இடங்களும் இங்கே இந்த முட்புதர் காடுகளுக்கு உதாரணம். கொழும்பில் இருந்து பதுளை வரை புகை வண்டியில் பயணிக்கும் போது தாழ்நாட்டு ஈரவலயத்திலிருந்து மலைநாடு வரை வேறுபட்ட காடுகள் அமைந்திருப்பதை அவதானிக்க முடியும். ஸோ நீங்கள் கொழும்பிலிருந்து பதுளைக்கு நீங்கள் ட்ரெயினில் போவீங்களாக இருந்தால் அங்கே ரொம்ப டிஃப்ரெண்டான காடுகள் நாங்கள் இது வரைக்கும் படித்த காடுகளில் பார்த்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இயற்கை காடுகள் பற்றியும் அவற்றில் பிரதான தாவர இனங்கள் பற்றியும் அறிந்திருத்தல் பயனுள்ளது. அடுத்து இயற்கையான புல்நிலங்கள் பற்றி ஆராய்வோம். சரி. அடுத்தது நாங்கள் போகிறது புல்நிலங்களுக்கு போவோம். காடுகளில் காணப்படும் இயல்புகளுக்கும் பாலைவனங்களுக்கும் இடைப்பட்ட இயல்புகளை புல்நிலங்கள் கொண்டுள்ளன. ஸோ காடுகள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம், அதுகளில் இயல்புகள் என்னென்னு பார்த்தோம். ஆனால் பாலைவனம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இயல்பை தான் இந்த புல்நிலங்களில் இயல்பு காணப்படுது. காடு சார்ந்த புல்நிலங்களில் இடையிடையே பெரிய மரங்கள் காணப்படும். இப்போ இது காட்டுக்கும் பாலைவனத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இயல்பை தான் காட்டுது. இதில் பார்த்தோம்னா காடு சார்ந்த பகுதிகளை பார்த்தோம் அப்படின்னா அதில் பெரிய பெரிய மரங்கள் காணப்படலாம். ஹட்டன் சமவெளி இதற்கு சிறந்த உதாரணமாகும். ரைட். எல்லா காலநிலை வலயங்களிலும் புல்நிலங்களை காணலாம். எங்களோட காலநிலை வலயங்களை எடுத்தமாக இருந்தால் அதில் புல்நிலங்கள் எல்லா வகையான புல்நிலங்களையும் காணும். எல்லா வகையான காலநிலை வலயங்களையும் எடுத்தமாக இருந்தால் ஈரவலய மலைக்காடுகள், அயனமண்டல மலைக்காடுகள், இப்படி எல்லா வகையான காலநிலை வலயத்தை எடுத்தோம்னா அங்கே புல்நிலங்கள் காணப்படும் எல்லா காலநிலை வலயங்கள்லையும். ரைட். ஸோ காலநிலை வலய புல்நிலங்களுக்கு உதாரணம் மலைநாட்டு ஈரப்புல்நிலங்கள் அல்லது ஈரப்பத்தானை. அடுத்தது மலைநாட்டு உலர்பத்தானைகள். அடுத்தது தமனைகள், தலாவைகள், வில்லுகள் என்று 4 வகையாக, அதாவது காலநிலை வலயங்களுக்கு ஏற்ப புல்நிலங்கள் 4 வகையாக பிரிக்கப்படும். அது என்னென்னா மலைநாட்டு ஈரப்புல்நிலங்கள், மலைநாட்டு உலர்புல்நிலங்கள், தமனைகள், தலாவைகள், வில்லுகள். ரைட். என்ற 4 வகையாக பிரிக்கிறோம். நீரேந்து பகுதிகளாகவும் பல்வேறு விலங்குகளின் மேய்ச்சல் நிலம், வாழிடம் ஆகியன தொடர்பாகவும் புல்நிலங்கள் முக்கிய சூழல் தொகுதிகளாக காணப்படுது. அப்போ இந்த புல்நிலங்களில் பிரதான தொழில் என்னன்னு சொன்னால் நீரேந்து பகுதிகளாக காணப்படுகிறது. அது நாங்கள் நீருக்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது விலங்குகளில் மேய்ச்சல் நிலமாக காணப்படுகிறது. அடுத்தது சில விலங்குகளில் வாழிடமாக காணப்படுகிறது. இது 3 தான் இந்த புல்நிலங்களுக்கு உரிய தொழில்.
ஆகவே இவற்றை பேணி பாதுகாப்பல் எமது தலையாய கடமையாகும். ஸோ இதை நாங்கள் கட்டாயம் பாதுகாக்கணும். ஏன்டா எங்களோட நீரேந்து பகுதியாக யூஸ் பண்ணுறோம். நாங்கள் அதை விலங்குகளில் மேய்ச்சல் நிலமாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சில விலங்குகளில் வாழிடமாக யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை நாங்கள் கட்டாயம் பாதுகாக்கணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் புல்நிலங்களில் 4 வகை வந்து காலநிலைக்கு ஏற்றவாறு. அதில் முதலாவது ஈரப்பத்தானை, அதாவது மலைநாட்டு ஈரப்புல்நிலங்கள். கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் உயரத்தில் ஈரப்பத்தனை அமைந்திருக்கும். ஸோ இதுவும் அகெயின் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் வந்து இந்த நிலப்பரப்பு காணப்படுகிறதுங்கிறத வச்சுத்தான் நாங்கள் புல்நிலங்களை 4 வகையாக பிரிக்கிறோம். ஈரப்பத்தனைகள்ங்கிறது கடல் மட்டத்திலிருந்து 2000 உயரத்துக்கு மேலே காணப்படுறவங்க. உதாரணம் வந்து ஹெட்டன் சமவெளி, சீதா எலிய, முந்தன, புகவந்தலாவ, போப்பந்தலாவ அதிக மழை வீழ்ச்சி கொண்டது. ஸோ இங்கே 4 உதாரணம் தந்திக்கிறாங்க ஈரப்பத்தனைக்கு. ஸோ இதனாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பிரதேசத்தை அடுத்த வந்து இங்கே அதிக மழை வீழ்ச்சி காணப்படும். வருடம் முழுதும் நிலம் ஈரத்தன்மையாக காணப்படும். ஸோ இன்னைக்கு மழை வீழ்ச்சி கூட ஈரப்பதன் கூடங்கிறதால எப்போவுமே நிலத்தை எடுத்த வந்து அந்த ஈரப்பதன் வந்து ஈரத்தன்மையாக தான் காணப்படும். இதன் மண் சேதன பொருட்கள் நிரம்பியது. இதில் மண் அடுத்த மண்ட சேதன பொருட்கள் அதிகமாக காணப்படுமே என்று சொன்னால் இன்னைக்கு போதிய அளவு மழை வீழ்ச்சி மீக்குது, வெப்பநிலையும் மீக்குது, அடுத்து எப்போவுமே ஈரப்பதனுடைய மீக்குது. ஸோ ஈரப்பத்தனை சாதாரணமாக காடுகளுக்கு அண்மையில் காணப்படும். ஸோ இந்த ஈரப்பத்தனை ஈரப்புல் நிலங்கள் வந்து மலைநாட்டு ஈரப்புல் நிலங்கள் வந்து காடுகளுக்கு மலைநாட்டு ஈரவலய காடுகளுக்கு அண்மையில தான் இது காணப்படும். இதனால் இங்கு காணப்படும் தாவரங்களில் பெரும்பாலானவை மலை காட்டு தாவரங்கள் ஆகும். ஸோ இந்த புல்நிலங்களோட பார்க்கக்குள்ள இது வந்து மலைநாட்டு ஈரவலய காடுகளுக்கு அண்மையில காணப்படுது. ஸோ இதனால் என்ன நடக்கும்னா இங்கே காணப்படுற தாவரத்தை பார்க்கக்குள்ள மலைநாட்டு ஈரவலய காடுகளில் காணப்படுற தாவரங்கள் இங்கே ஈரப்பத்தனைகளையும் காணப்படக்கூடியதாக இருக்குது. இவற்றை விட துத்திரிப்புல் வகைகளும் ரேடியம் என்னும் பண்ணங்களும் காணப்படும். ஸோ இங்கனைக்கு இது தவிர அப்போ இது இங்கனைக்கு என்ன சொல்லாங்களா தாவரங்களை கன்சிடர் பண்ணக்கல அந்த மலைநாட்டு ஈரவலய காடுகளில் காணப்படும் தாவரங்கள் மட்டும் இல்லை, அதில் வேற தாவரங்கள் பண்ணங்களாக ஸ்பெஷலாக சொன்னாங்க துத்திரிய புல் வகைகளும் ரெட்டீடியம் என்ன பண்ணங்களும் இங்கே காணப்படுகிறது. அதாவது ஈரப்பதனையில் புல்நிலங்கள் தவிர தனித்து வளரும் பெரிய மரங்களையும் காணலாம். இன்னைக்கு புல்நிலங்கள் புல்லினங்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு பெரிய மரங்களையும் இந்த ஈரப்பத்தனைகள்ல காண முடியதா இருக்கும். அடுத்து அதுக்கு உதாரணம் வந்து மாரத் மல். இதன் தண்டுகளும் இக்கிளைகளும் உஸ்னியா என்னும் இலை கனால் மூடப்பட்டிருக்கும். ஸோ இங்கனைக்கு பார்த்தோம்னா இதில் அந்த புல்லினங்கள் தவிர்த்து பெரிய மரங்களும் காணப்படும் என்று சொல்கிறாங்க இந்த ஈரப்பத்தனையில். ஸோ அதுக்கு உதாரணம் வந்து மாரத் மல்ன்னு சொல்கிறாங்க. இது தண்டுகளையும் கிளைகளையும் பார்த்தோம்னா உஸ்னியா என்னும் இலை கனால் மூடப்பட்டிருக்கும் என்று சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து நீங்கள் கேள்வியாகவே எழுதி கொள்ளலாம். ஈரப்பத்தனைகளில் காணப்படும் பெரிய மரத்துக்கு உதாரணம் தருக, அதோட சிறப்பியல்பு என்னன்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் அழகாக இந்த விஷயத்த நீங்கள் உங்களோட புக்கில் கேள்வியாக விடையாக எழுதி கொள்ளலாம். அடுத்த வந்து பார்த்தோம்னா உலர்பத்தனைகள் மலைநாட்டு உலர்வலய புன்னிலங்கள். உலர்பத்தனை ஊவா பள்ளத்தாக்கில் உள்ள வெளிமடை மேட்டு நிலம், நக்லீஸ், தெனியாய, ரக்குவானி ஆகிய உலர்பத்தனைகளுக்கு சிறந்த உதாரணங்கள் ஆகும். ஸோ இன்னைக்கு இலங்கையை பொறுத்தளவில் உலர்பத்தனைகள் எங்கே காணப்படுதுங்கிறத சொல்லாங்க. ஊவா பள்ளத்தாக்கில் தான் காணப்படுது. அதுக்கு உதாரணம் வெளிமடை மேட்டு நிலமும்
நக்லிஸும் தெனியாய ரகுவானி தான் இந்த உலர்பத்தனைக்கு உதாரணம். மேட்டு நிலங்களிலும் மலைச்சரிவுகளிலும் உள்ள சிறிய காடுகள் தவிர ஏனைய பிரதேசங்கள் புத்தரைகளாகும். நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினோம் இந்த பகுதியில் காணப்படுற காடுகள். மலைநாட்டு உலர்வலய காடுகள். மலைநாட்டு உலர்வலய காடுகள் எங்கெண்டு காணப்படுகின்றன? மேட்டு நிலங்களையும் மலைச்சரிவுகளையும் காணப்படுற காடுகள். ரைட். அது தவிர ஏனைய பிரதேசங்களில் காணப்படுற புற்றரைகள். ரைட். நாங்கள் ஆல்ரெடி உலர்பத்தனைகளில் பார்த்தோம் அந்த மலைநாட்டு ஈரவலய காடுகளில் காணப்படுற தாவரங்கள் ஈரப்பத்தனைகளில் காணப்படுற மாதிரி இங்கனைக்கும் உலர்பத்தனையும் அந்த காடுகளை அண்டித்தான் காணப்படும். ரைட். மானா இங்கு அதிக அளவில் காணப்படுகின்ற ஒரு புல் வகையாகும். ஸோ இங்கனைக்கு உலர்பத்தனையில் காணப்படும் புல் வகைகள் புல் வகை எதுன்னு கேட்டால் அது விடை வந்து மானா. ஸோ இது ஒரு கேள்வியை நீங்கள் எழுதிக்கொள்ளும். ஈரப்பத்தனைகளிலும் பார்க்க உலர்பத்தனைகளில் அதிகம் பரந்து காணப்படும். நிலப்பரப்பை நாங்கள் கன்சிடர் பண்ணக்குள்ள ஈரப்பத்தனைகளில் வந்து அளவு குறைவாக இருக்கும். ஆனால் உலர்பத்தனைகள் வந்து பரப்பு வந்து அதிக அளவாக காணப்படும். ஸோ வறட்சியான காலத்தில் உலர்பத்தனைகள் காட்டு தீ பரவி அழிவடையும். ஸோ இங்கனைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உலர்பத்தனை ஈரப்பத்தனையோட உலர்பத்தனையில ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் வறட்சி காலத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும்னா காட்டு தீ பரவுறதுக்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது. இதனால் தரையின் மூடுபாடை அகற்றப்பட்டு மழைக்காலத்தின் மண் சரிவுக்கு ஆளாகும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா தரையில் மூடுபாடை அகற்றப்பட்டு மழை காலத்தில் மண் சரிவுக்கு ஆளாகும். மூடுபாடைங்கிறது என்னன்னு சொன்னால் மண்ணில் வந்து சின்ன சின்ன தாவரங்கள் வந்து காணப்படும். அவ வந்து அகற்றத்தால் மூடுபாடைகள் அமைச்சிருக்கிறதால இது சரிவு நிலத்தில் தான் காணப்படுமான்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ மழை காலத்தில் என்ன நடக்கும்? இந்த மூடுபாடைகளை அகற்றினா மண் சரிவு ஏற்படுறதுக்குரிய சான்ஸ் மிக அதிகமாக காணப்படுறது. மனிதனின் செயற்பாடுகளால் அதிக தாக்கத்துக்குள்ளாகும் சூழல் தொகுதியாகும். இதை பார்த்தோமா இருந்தால் இது ஏனைய சூழல் தொகுதிகளை ஒப்பிடக்கொள்ளாங்க உலர்பத்தனை தான் அதிக அளவாக மனிதன்ற செயற்பாடுகளுக்கு உள்ளாகி தாக்கத்துக்குள்ளாகி சூழல் தொகுதி மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துது. தமனைகளும் தலாவைகளும். ஸோ நாங்கள் காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி புல் நிலங்களை 4 வகையாக பிரிக்கலாம் என்று சொன்னோம். உலர்பத்தனை, ஈரப்பத்தனை, அடுத்தது தமனைகளும் தலாவைகளும். ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்குறது வந்து தமனைகளும் தலாவைகளும். அடுத்த உதாரணம் வந்து வில்லுகள். ரைட். இப்போ நாங்கள் பார்க்குற தமனைகளும் தலாவைகளும். தாழ்நாட்டு உலர்வலய புல்நிலங்கள் தமனைகள் எனவும் தாழ்நாட்டு ஈரவலய புல்நிலங்கள் தலாவைகள் எனவும் பெயர் வருகின்றன. ஸோ உங்களுக்கு இங்கே டெஃபினிஷன் தெரியணும். தமனைகள் என்றால் என்ன? ரைட். தாழ்நாட்டு உலர் வலய புல்நிலங்கள். தலாவைகள் என்றால் என்ன? தாழ்நாட்டு ஈரவலய புல்நிலங்கள். ரைட். இந்நிலங்களில் சேனை பயிற்சியினால் தோன்றியவை ஆகும். ஸோ இந்த புல்நிலங்கள் எப்படி இருந்துச்சுன்னா தோன்றுச்சு சேனை பயிற்சிகள் நாங்கள் விவசாயம் போன்றவை சேனை பயிற்சிகள் பயன்படுத்துறதால இது தோன்றுச்சு. தமனை, புலனறுவை, வேலிக்கந்தை, திருகோணமலை போன்ற பிரதேசங்களிலும் தலாவ, காளி, மாத்தறை, களுத்துறை போன்ற பிரதேசங்களிலும் காணப்படுகின்றன. ஸோ இன்னைக்கு அவங்க இலங்கையில எங்க இந்த புல்நிலங்கள் காணப்படுங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். மானா, தப்பன், இலுக், பிரம்பு போன்ற புல் வகைகளும் விழா, பாலை, மயிலை, பெருநாவல் போன்ற தாவரங்களும் பரவலாக காணப்படுகின்றன. ஸோ இன்னைக்கு என்ன தாவரங்கள் காணப்படுகிறதுங்கிறதுக்கு உதாரணம் சொல்லிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது தமனை என்றால் என்னன்னு சொல்லி தலாவை என்றால் என்னன்னு சொல்லி தெரியணும். அங்கே அது எந்தெந்த பிரதேசத்தில் காணப்படுகிறதுங்கிறதும் அதில் அந்த புல்நிலங்கள்ல என்னென்ன புல் இனங்கள் காணப்படுகிறது, என்னென்ன தாவரங்கள் காணப்படுறதுக்கு உதாரணமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இவை யானைகள் அதிகமாக விரும்பும் சூழல் தொகுதியாக காணப்படுது. ஸோ இந்த பகுதியில் வந்து யானைகள் அதிகமாக காணப்படுது கூடிய ஒரு இடமாக காணப்படும். அடுத்தது வில்லு.
வில்லுவங்கிறது இதுவும் ஒரு புல்நிலத்தில ஒரு வகை தான். காலநிலைக்கு ஏற்றவாறு நாங்க பிரிச்சுக்கிறதுல புல்நிலங்கள் ஒரு வகை. தாழ் வலயத்தில் தாழ் உலர் வலயத்தில் உள்ள நீர் நிரம்பிய புல்நிலங்கள் வில்லுகள் எனப்படும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் தேவை. வில்லுகள் என்றால் என்ன? தாழ் உலர் வலயத்தில் உள்ள நீர் நிரம்பியுள்ள புல்நிலங்கள் வில்லுகள் எனப்படும். ஆறுகள் பெருக்கெடுக்கும் பிரதேசங்களிலும் கைவிடப்பட்ட குளம், குட்டைகள், நீர்நிலைகள் என்பவற்றை அண்டியும் வில்லுகள் உருவாகின்றன. ஸோ வில்லுகள் எப்படியான பிரதேசத்துல காணப்படும் என்றால், இது ஒரு உலர்ந்த பிரதேசமாக காணப்படும். தாழ் மட்டத்தில் காணப்படும். அதாவது கடல் மட்டத்துக்கு சமனான பகுதிகளில் காணப்படக்கூடியதாக இருக்கும். இவங்க பெரும்பாலும் எங்க காணப்படுறன்னா ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுற பிரதேசங்கள்ல காணப்படுற. அப்ப அது என்ன கடல் மட்டத்துக்கு கிட்டத்தட்ட சமனான ஒரு இடத்துல இருக்கும். அதே நேரம் சில கைவிடப்பட்ட குளம், குட்டைகளுக்கு அருகிலேயும் இந்த வில்லுகள் காணப்படும். அடுத்து நீர்நிலைகள் அண்டியும் இந்த வில்லுகள் காணப்படும். இதுக்கு உதாரணம் பொலன்னறுவை, மன்னம்பிட்டி, மாதுரு ஒயா போன்ற பிரதேசங்களில் இவற்றை காணலாம். ஸோ வில்லுகளுக்கு உதாரணம் இலங்கையில 3 பகுதியை சொல்றாங்க. ஒன்று பொலன்னறுவை, அடுத்தது மன்னம்பிட்டி, அடுத்தது மாதுரு ஒயா. வில்லுகள் மிகவும் வளமான சூழல் தொகுதிகள் ஆகும். வில்லுகளை பொறுத்தளவுல சூழல் தொகுதிங்கிறது பல்வகைமை அதிகளவாக காணப்படும். இவை அதிக உயிர் பல்வகைமையை கொண்டுள்ளது. ஸோ உயிர் பல்வகைமைப்படுத்த தாவரங்கள் எடுத்தமாக, விலங்குகள் எடுத்தமாக இருந்தால், நுண்ணங்கியல் எடுத்தமாக இருந்தால் இங்கனைக்கு அதிகளவான பல்வகைமைகளை காணப்படும். பல்வகைகளை ஒவ்வொரு தாவரத்துதான் அதில் பல தாவரங்களை காண இயலும். விலங்குகள் எடுத்தால் அதிலேயும் பல வகைகள் காணப்படுது. யானை, மான், எருமை, புலி, பாம்பு, நீர்நாய் போன்ற முளையூட்டிகளும் நீர்க்காகம், மயில், காட்டுக்கோழி, கொக்கு, மரங்கொத்தி, பருந்து போன்ற பறவைகளும், மீன்களும், உபயவாளிகளும், நகருயிர்களும் அதிக எண்ணிக்கையில் இங்கே காணப்படும். ஸோ இங்கே காணப்படுற விலங்குகளுக்கு உதாரணம் அவங்க சொல்றாங்க மான், யானை, எருமை, புலி, பாம்பு, நீர்நாய். இவையெல்லாம் முளையூட்டிகள். முளையூட்டிகள் என்னன்னு சொன்னா தன்னுடைய குட்டிகளுக்கு பாலூட்டக்கூடியவைகளை நாங்கள் முளையூட்டிகள் என்று சொல்லலாம். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட மனிதன் ஒரு முளையூட்டியா இல்லையா? ரைட். அடுத்தது பறவைகள் அடுத்தமாக இருந்தால் மயில் காணப்படுது, காட்டுக்கோழி காணப்படுது, கொக்கு காணப்படுது, மரங்கொத்தி காணப்படுது, பறந்து காணப்படுது. இவை 5ம் இந்த பிரதேசத்தில் இந்த வில்லுகள்ல அதிக அளவாக காணப்படுகிறது. மீன்கள் காணப்படுது. உபயவாளிகள் நிலத்திலையும் வாழ்றவை உபயவாளிகள் என்று சொல்லும். அதுகளும் காணப்படுது. அடுத்த நகருயிர்கள், அதை ஊர்ந்து செல்லக்கூடியவைகளும் அதிக எண்ணிக்கையில இந்த வில்லுகள்ல காணப்படுகிறது. மழை காலத்தில் நீர் நிரம்பி காணப்படும் வில்லுகள் அவற்றுக்கு இடையே அமையும் காடுகளுடன் மிக ரம்மியமான காட்சியாக அமையும். ஸோ இந்த மழை காலத்தில் என்ன நடக்கும்னா இந்த வில்லுகள்ல தண்ணி நிரப்பப்பட்டிருக்கும். ஸோ அதை நாங்கள் வளைச்சி சுத்திக்கிற காடுகளை பார்க்கல உண்மைக்குமே ஒரு இயற்கை அழகாக காணப்படும். இதனால் இவை உல்லாச பயணிகளை ஈர்க்கும் இடங்களாக உள்ளன. ஸோ இது ஒரு அழகான இயற்கை காட்சியாக காணப்படுறதால மழை காலத்தில் இது அந்த உல்லாச பிரயாணிகளுக்கு உண்மைக்குமே ஒரு கவர்ச்சியான ஒரு இடமாக, அவங்கள கவரக்கூடிய ஒரு இடமாக காணப்படுது. அதனால இந்த மழை காலத்தில் அதிகமாக உல்லாச பிரயாணிகள் தெரிவு செய்கிற இடமாக இந்த வில்லுகள் காணப்படுகின்றது. மீன்கள் நிரம்பிய வில்லுகள் அயல் கிராமத்தவரின் மீன்பிடி பிரதேசங்களாக அமையும். ஸோ இன்னைக்கு மீன்கள் அதிகமாக காணப்படும் என்று சொல்லிக்கிறோம். ஸோ கிராமவாசிகள் யாரெல்லாம் மீன் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மைக்குமே இந்த பிரதேசத்தில் மீன் பிடிக்கக்கூடியதாக அமையும். வறண்ட காலங்களில் வில்லுகளில் நீர் வற்றி விடுவதனால் இவை புல்நிலங்களாக மாறிவிடும். ஸோ வறண்ட காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்ன இந்த புல்நிலங்கள் நீரெல்லாம் வற்றி போய்த்தணும். வற்றினத்தால் இது என்ன செய்யுமாடா புல்நிலங்களாக மாறிடும். வில்லு புல்நிலங்கள் மந்தை மேய்ப்பிற்கும் மிக பொருத்தமான இடமாகும். ஸோ மந்தைகளை மேய்க்கிறதுக்கு வில்லு புல்நிலங்கள் மிக பிரதானமாக இது ஸ்பெஷலாக வறட்சி காலத்தில், மழை காலத்தில் உண்மைக்குமே இந்த பிரதேசம் நீரால நிரம்பி காணப்படும். இதுக்கு உதாரணம் கம்மன் கடுவை,
இலங்கையில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற வில்லாக அமைவது மகாவலி வெளிச்சமவெளியாகும். ஸோ இங்கே உதாரணம் சொல்லாங்க. வில்லுக்கு உதாரணம் தம்மன் கடுவை. இது மகாபலி வெள்ளச்சமவெளி என்கிட்ட சொல்றாங்க. ஈரநிலங்கள் ஏனைய நிலத்தொகுதிக்கு அடுத்த உதாரணம் நிலச்சூழலுக்கு ஈரநிலங்கள். ஏனைய நீர்நிலைகளுடன் ஒப்பிடும்போது இந்நிலங்கள் தாழ்வாக அமைந்துள்ளது. நாங்கள் ஆல்ரெடி நீர்நிலைகளை பார்க்கக்குள்ள கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல காணப்படுதுன்னு பார்த்தோம். ஆனா இங்கனைக்கு ஈரநிலங்கள்ங்கிறது மிக தாழ்வாக காணப்படும். மற்ற கடல் மட்டத்துக்கே காணப்படுற நிலப்பகுதி தான் இது. இதனால் சூழவுள்ள பிரதேசங்களில் இருந்து வழிந்தோடி வரும் நீர் இங்கு சேர்கின்றன. ஸோ இதனால் என்ன நடக்கப்படுதுன்னா, இப்ப நாங்கள் பார்த்தோம் உலர்வலய மலைக்காடுகள்ல ஈரவலய மலைக்காடுகள்ல காணப்படுற நீர்கள் எல்லாமே என்ன செய்யணும்னா இங்க வழிந்தோடி இங்கேதான் தேங்கி நிற்க போற. நீர்நிலங்களில் நில நீரின் அளவு உயர்வானதாகும். ஸோ ஈரநிலங்களை பொறுத்த அளவுல நிலநீரின் அளவு உயர்வாக காணப்படும். ஏன்டா இங்கனைக்கு மழை நீர் எல்லாம் வழிந்தோடி இங்கனைக்கு தான் தேங்கி நிற்க போகுது. அதனால இங்கனைக்கு நிலநீரின் அளவு உயர்வாக காணப்படும். ஈரநிலங்கள் உறிஞ்சக்கூடிய நீரின் உயர் மட்டத்தை விட மேலதிகமாக உள்ள நீர் நிலத்தின் மேலே சேர்ந்து காணப்படும். இப்ப நாங்க இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஈரநிலங்கள் என்ன செய்யப்படுதுன்னா மண் நிலம் என்ன செய்யப்படுதுன்னா நீரை உறிஞ்சி ஒரு மட்டத்துல வச்சுக்க போகுது. அதை விட கூடியான நீர் என்ன நடக்க போகுதுன்னா மேல தேங்கி ஒரு நீர்மட்டமா ஒரு சின்ன ஒரு நீர்த்தேக்கமாக மாறி காணப்படும். நீங்க சொல்லாங்க. இதனால் ஈரநிலங்களில் மேலாக ஓரளவு நீர் தேங்கி காணப்படும். ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா நிலம் நீரை உறிஞ்சி வச்சுக்கொள்ளும். அதுக்கு மேலதிகமா நீர் காணப்படுமா என்னன்னு சொன்னா நிலத்துக்கு மேலே நிலமட்டத்துக்கு மேலேயும் நீர் காணப்படும் என்று சொல்றாங்க. உதாரணம் முத்துராஜவால, அத்திடிய, பெல்லன்வில, புந்தள நீர்த்தேக்கங்கள். ஸோ இதுக்கு உதாரணம் சொல்றாங்க. ஸோ நீங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது இலங்கையில் காணப்படும் சதுப்பு நிலங்கள் ஈரநிலம் என்பன தாவர விலங்குகளின் வாழிடங்கள் ஆகும். ஸோ தாவர விலங்குகள வாழிடங்களா அடுத்தது நாங்க சொல்றாங்க சதுப்பு நிலங்களும் ஈரநிலங்களும். புல்நிலங்கள், பன்னவெளிகள் என்பவற்றுடன் உயரம் குறைந்த புற்களையும் உயரம் குறைந்த பற்றைகளையும் இந்நிலங்கள் காணப்படும். ஸோ இங்கனைக்கு என்ன சொல்லாங்க, இந்த சதுப்பு நிலத்துக்கும் ஈரநிலத்துக்கும் இதுலேயும் தாவர விலங்குகள் காணப்படையலும் என்று சொல்லாங்க. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் புல் நிலங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணினோம், பண்ண வகைகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் இவற்றோட ஒப்பிடக்கொள்ள இங்கனைக்கு உயரம் குறைந்த பற்றைகள் தான் காணப்படுது இந்த நிலங்கள்ல சொல்றாங்க. ஸோ இங்கனைக்கு சதுப்பு நிலங்களையும் ஈரநிலங்களையும் காணப்படுற தாவரத்திட இயல்பு என்னன்னு சொன்னா உயரம் குறைந்த பட்டைகளாக காணப்படுறது. ரைட். கடந்த காலங்களில் இந்நிலங்கள் நுளம்புகள் பெருகும் இடங்கள் என கருதப்பட்டு மண்ணினால் நிரப்பப்பட்டு கட்டிடங்கள் அமைக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ இங்கனைக்கு அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் இந்த சதுப்பு நிலங்களையோ இல்லை சதுப்பு நிலங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா மழை காலத்துல நீர் தேங்கி நிற்கும் போது அங்கனைக்கு நுளம்புகள்ல பெருக்கம் அதிகரிச்சு டெங்கு போன்ற நோய்களை உருவாக்குறதால இது மனிதனுக்கு ஆபத்து தரும் என்று கருதி அதை அந்த சதுப்பு நிலங்கள் எல்லாத்தையும் மண்ணால நிரப்பி அதுல இப்ப கட்டடம் கட்டிக்கிறாங்க. ஸோ இவ்வாறு செய்வதால அடுத்த ஒரு பிரதிகூலம் என்னன்னு சொன்னா இப்ப மழை நீர் மலிந்தோடுற நீர் தேங்கி நிக்கிறதுக்கு இடமில்லை. ஏண்டா அதைத்தான் சதுப்பு நிலங்கள்ல நீர் தேங்கி நிற்கும். இப்ப நாங்க மண்ணு நிரப்பி கட்டிடம் கட்டினதால இப்ப நீர் மழை காலத்துல ஓடி நீர் தேங்கி நிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. அதனால என்ன நடக்க போகுது, தேங்கி நிக்கிறதுக்கு இடம் இல்லாதால எங்கட வீடுகள்ல நீர்த்தேக்கம் நீர் வீடுகள்ல உள்புகுறதால இப்ப நாங்க நிரம்ப இப்ப 2-3 வருஷமா நாங்க பாத்தீங்கன்னா வீடுகளுக்குள்ள நீர்
மழை காலத்துல வந்து நீர் நிரம்புறத பாதிக்கும். அதுக்கு காரணம் இதான். சதுப்பு நிலங்கள நாங்க மூடி கட்டிடம் கட்டினதால, மழை காலத்துல வார நீர் வந்து தேங்கி நிக்கிறதுக்கு இடமில்ல. அதுக்கு என்ன நடக்க போகுது? எங்கனைக்கு தேங்கி நிக்கணுமே தாழ்நிலங்கள்ல வந்து வீடுகள் கட்டடங்கள் கட்டி நிக்கிறதால, அங்கனைக்கே வந்து நீர் வந்து வீட்டுக்குள்ள நீர் புகக்கூடியதாக காணப்படுது. எனினும் தற்போது இவற்றின் முக்கியத்துவம் உணரப்பட்டு இவை பாதுகாக்கப்பட வேண்டிய பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இங்கனைக்கு இதுக்கு இப்பதான் அவங்க உணர்ந்திக்கிறாங்க இந்த நீர்ப்பரப்பு கட்டாயம் தேவை. இது எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி கருதையில் என்னன்னு சொன்னால் மழை காலத்தில் வந்து நீர் தேங்கி நிற்கிறதுக்கு கட்டாயம் எங்களுக்கு இடம் தேவை. இல்லைன்னு சொன்னால் நீர் வந்து கிராமங்களுக்குள்ளேயே வீடுகளுக்குள்ளேயே புகுந்து வீட்டில் உள்ள தளவாடங்கள் ஏனைய பொருட்கள் மனிதனுக்கெல்லாம் அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று உணர்ந்திக்கிறாங்க. அதனால இப்போ அவங்க வந்து இந்த மிஞ்சி இருக்கிற சதுப்பு நிலங்களை வந்து பாதுகாக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. உதாரணம் முத்துராஜவெல, ஆனை விழுந்தான், பொல்லன் வில, அத்திரி. ஸோ இதான் உதாரணம் சதுப்பு நிலங்களுக்கு. இவ்வாறான சதுப்பு நிலங்களின் முக்கியத்துவத்தை பின்வரும் விளக்கப்படத்தை கொண்டு விளங்கிக் கொள்ள முடியும். ஸோ இவங்க சதுப்பு நிலங்கள முக்கியத்துவம் ஒரு விளக்கப்படத்தின் மூலம் விளக்குறாங்க. நீர்த்தேக்கமாக செயல்படுகின்றது ஒன்று. ரைட். வெள்ளப்பெருக்கு ஆபத்தை குறைக்கின்றது. வெள்ளப்பெருக்கு ஆபத்தை குறைக்கிறதுங்கிறது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன் தானே. அதை நாங்கள் இந்த சதுப்பு நிலங்களை மண்ணை நிரப்பி கட்டிடம் கட்டுறதால என்ன நடக்க போகுது? இந்த நீர் வந்து தேங்கி நிற்கிறதுக்குரிய இடம் இல்லாமல் என்ன செய்யப்படுதுன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. எங்களோட வீடுகள்லையும் மனித அன்றாட செயற்பாடுகளையும் பாதிக்கும். அடுத்தது என்னென்னா நீர் மாசடைய செய்யும் பதார்த்தங்களை அகற்றுகிறது. ஸோ இங்கனைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீரை மாசடைய செய்யும் பதார்த்தங்களை இதிலேருந்து நாங்கள் அகற்றக்கூடியதாக கூட நேரம் தேங்கி நிற்கிறதால இயற்கை அழிவை கூட்டுகின்றது. ஸோ சதுப்பு நிலங்கள் இல்லாமல் போகிறதால என்னென்னு சொன்னால் இயற்கை அழிவை கூட்டுகின்றது. ஏன் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடியதுக்குரிய சாத்தியம் இருக்காதான் இயற்கை பேரழிவுகள் என்று சொல்லலும். அது அடுத்து காட்டு விலங்குகளுக்கு உறைவிடத்தை வழங்குறது. அடுத்து என்ன செய்யுதுன்னா இது உண்மைக்குமே நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். சதுப்பு நிலங்கள் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சில நேரம் உலர் காலத்தில் மாடுகள் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே வைத்து நிற்கும். அது மட்டும் இல்லை அதில் மீன் வகைகள் உயிரினங்கள் எல்லாம் இங்கே காணப்படுது. ஸோ இது வந்து சதுப்பு நிலங்கள் வந்து உயிரினங்களுக்கு ஒரு வாழிடத்தை வழங்குது. அடுத்தது நீர்த்தேக்கமாக செயற்படுகின்றது. அடுத்தது நீரை மாசடைய செய்யும் பதார்த்தங்களை அகற்றுது. அடுத்தது வந்து இயற்கை அழகை கூட்டுகின்றது. சரியா? இயற்கை அழகை கூட்டுதுங்கிற 4 விஷயங்கள் இதில் வந்து காணப்படுகிறது. ரைட். அடுத்தது வந்து அங்கிகளின் நிலவுகையில் காடுகள் முக்கிய பங்காற்றின. ஸோ அங்கிகளில் பல்வகைமைகளில் காடுகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதை நாங்கள் காடுகளை பல வகையாக பிரித்தோம். மலைநாட்டு ஈரவலய காடுகள் என்று பிரித்தோம். மலைநாட்டு உலர் வலய காடுகள் என்று பிரித்தோம். புல் நிலங்கள் என்று பிரித்தோம். இவ்வாறெல்லாம் பிரித்தோம். காடுகள் நீர்நிலைகளை பாதுகாக்கின்றன. காடுகளில் பொறுத்தளவில் இது முக்கியமான உயிர் பல்வகைமையை தாரது மட்டுமில்லை, அவங்க வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கின்றன. நீர்வட்டத்தை பேணவும் தகுந்த காலநிலையை வழங்கவும் காடுகள் முக்கியமானவை. ஸோ இன்னைக்கு காடுகளில் பயன்பாடு பற்றி சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில். காடுகளில் பயன்பாடில் ஒன்று வந்து அங்கிகள் நிலவுகைக்கு முக்கியத்துவமானது. அங்கிகளில் அதாவது உயிர் வாழ்வுக்கு முக்கியமானதுன்னு சொன்னாங்க. காடுகள் இருக்கிறதால தான் நீர்நிலைகளை பாதுகாக்குது ஒன்று. அடுத்தது நீர்வட்டத்தை பேணுது. அப்போ நீர்வட்டத்தை எப்படி பேணுதுன்னா காடுகள் வந்து நீரை அகத்துறிஞ்சி வந்து காடுகள் வந்து எந்த காலத்தில் மழையை கொடுக்கணுங்கிறதையும் அதை டிசைட் பண்ணுது. மேலும் உணவுச் சங்கிலியின் ஆரம்ப இணைப்பாக தாவரங்கள் காணப்படுது. அடுத்தது உணவுச் சங்கிலி என்ன நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். அந்த உணவுச் சங்கிலிகளில் ஆரம்ப நிலையாக என்னென்னா தாவரங்கள் காணப்படும். ஏன்னா அவங்க வந்து தற்போசனை தனக்கு தேவையான உணவு தாமே தயாரித்து கொள்ளாங்க. ஸோ அதிலிருந்து உணவுச் சங்கிலி ஆரம்பிக்குது. அடுத்தது பல்வேறு அங்கிகளின் வாழ்விடமாக காணப்படுது. உணவு, இனப்பெருக்கம் போன்ற தேவைகளை நிறைவேற்றவும் வளியின் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனின் அளவையும் சமநிலை பேணவும் காடுகள் உதவுகின்றன. ஸோ இன்னைக்கு நீர்வட்டத்தை பண்ணுறதுக்கு அடுத்தது அங்கிகளின் நிலவுகைக்கு
நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு, அடுத்தது காலநிலை தகுந்த காலநிலையை காலத்துக்கு ஏற்ற மாதிரி வழங்குறதுக்கு, உணவுச் சங்கிலியின் ஆரம்ப இணைப்பாக, அடுத்தது அங்கேயுள்ள வாழ்விடமாகவும், அங்கேயுள்ள உணவாகவும், அங்கேயுள்ள இனப்பெருக்கத்துக்கு தேவையான நிறைவேற்றத்துக்கும் இது உதவுது. அது மட்டும் இல்லை, வளிமண்டலத்தில் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடோட அளவு சமநிலைப்படுத்துறதுக்கும் இந்த காடுகள் முக்கியத்துவமாக இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து காடுகளில் முக்கியத்துவம் பற்றி சொல்லுது. ஸோ நீங்கள் இந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு கேள்வி இருக்கு, காடுகளின் முக்கியத்துவங்கள் யாவை சொல்லி. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இலங்கைக்கே உரிய தாவர விலங்குகளை அழியாமல் பாதுகாத்தலும் காடுகளின் முக்கியமானவையாகும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த காடுகளை பார்த்தோம்னா இலங்கைக்கே தனித்துவமான தாவர விலங்குகள் காணப்படுகின்றது. அதை நாங்கள் உள்நாட்டு இனங்கள்னு சொல்லுவோம். அதை நாங்கள் கட்டாயம் பாதுகாக்கணும். இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும், இது அழிஞ்சு கொண்டு போச்சுதுண்டா எதிர்கால சந்ததிகளுக்கு உண்மைக்குமே அந்த உள்நாட்டுக்குரிய தாவர விலங்குகள் இல்லாமல் போய்விடும். காடுகள், ஆறுகள், ஓடைகள், சமுத்திரங்கள் போன்ற சூழல்களை பற்றி அறிந்து கொண்ட நீங்கள் அவை பாதுகாக்கப்பட வேண்டியவை என்பதை உணர்ந்திருப்பீர்கள். ஸோ இப்போ உங்களுக்கு எங்களோட சூழல் தொகுதியை நாங்கள் விஞ்ஞான நோக்கத்தோடு நோக்கும்போது எங்களுக்கு தெரியும், காடுகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, ஓடைகள் இருக்குது, சமுத்திரம் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். ஆனால் இது நாங்கள் கட்டாயம் பாதுகாக்கத்தான் வேணுமங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இது சம்பந்தமாக உள்ள சட்டதிட்டங்களை கடைபிடித்து அதனை உரிய முறையில் செயற்படுத்துவதும், அளவுக்கு அதிகமான வளங்களை பயன்படுத்தாமலும் அவற்றை மாசுபடுத்தாமல் இருப்பதே எமது கடமையாகும். ஸோ ஏன் நீங்கள் இதை படிக்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ பெரிய ஆளானதுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக தொழில், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அறவேலை செய்கிற ஒருத்தராக இருந்தால் நீங்கள் யோசிக்கணும், தளபாடங்களுக்கு தேவையான மரத்தை நாங்கள் இங்கே போய் எடுக்கணும், என்னென்ன மரம் தேவைன்னு சொல்லி வெட்டும்போது உங்களுக்கு அதிகமான மரங்களை வெட்டும்போது நீங்கள் உங்களோட சிந்தனைக்கு இந்த விஷயங்கள் வரணும். காடு அழிக்கிறதால என்ன பிரச்சனை வரும், சூழல் மாசடையும், உயிர்கள் வாழ்வதற்குரிய ஒரு வாழிடமாக காடுகளை பார்த்தோம். நீர்மட்டத்தை போன்றதுக்கு காடுகள் முக்கியம். காடுகள் மீன் தாவரங்கள், தாவரங்கள் முக்கியம். அடுத்த கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அளவு போன்றதுக்கும் எங்களுக்கு தாவரங்கள் முக்கியம். அடுத்தது சில தாவரங்கள் வந்து வாழிடமாக, உயிரங்கிகளுக்கு வாழிடமாக காணப்படுது, சிலதுக்கு உணவாக காணப்படுது. ஸோ நாங்கள் இப்போ அத்துமீறி நாங்கள் இது வந்து அதிக அளவாக மரங்களை வெட்டி நாங்கள் பயன்படுத்துறதால எங்களோட சூழலை நாங்கள் எப்படி மாசுபடுத்துகிறோம் என்று எங்களுக்கு விளங்கி கொள்ளணும். அது மட்டும் இல்லை, அதே நேரம் எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த மரங்கள் இல்லாமலும் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸோ நாங்கள் ஒரு மரம் வெட்ட யோசிக்கிறோமா இருந்தால் அதுக்கு என்ன, அதை பாதிக்காத வகையில் நாங்கள் என்ன செய்யணும்ங்கிறத நீங்கள் முடிவெடுக்கணும். ரைட், தட்ஸ் ஆல்.